படம் சூப்பரா இருக்குங்க, சொல்றது வார்த்தையே இல்ல. ஸோ படம் ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப த்ரில்லா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் டு தட். பேருக்கு ஏத்த மாதிரி பயங்கர ட்விஸ்டடா ரொம்ப நல்லா போயிருக்கு, விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்மளால தியேட்டர்ல உட்காரவே முடியல, அந்த அளவுக்கு டைரக்டர் கற்பனை உலகத்துல பயங்கரமா சிந்திச்சு ஒரு நல்ல ஒரு கதையை கொடுத்திருக்காரு. பயங்கரமா இருக்கு. ஒரு ட்வின்ஸ் வந்து அதான் ஒருத்தவங்க இல்லைன்னா ஒன்னொருத்தவங்க கஷ்டம் ரொம்ப இது. அது ரொம்ப எமோஷனலோட காலேஜ் டைம்ல ஒருத்தவங்க ஆட் பண்றது வந்து இவ்வளவு அளவுக்கு ஒரு பெரிய தப்பு தான் ப்ரோ. அது ஹர்ட் பண்றது தான் ரொம்ப தப்பு ப்ரோ. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா இருக்கிறது அது வேற, ஹர்ட் பண்ண மொத்தமே இருந்தாதான் எல்லாமே ரன் பண்ணும். படம் நல்லா இருந்துச்சு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நல்லா இருந்துச்சு. ட்வின்ஸ் வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணிருக்காங்க, அது புதுசா இருந்துச்சு. அந்த கான்செப்ட் பேக் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. கடைசியில எமோஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. இதுல வந்து ட்வின்ஸோட ஒரு ஒரு என்ன சொல்றது, ட்வின்ஸ்ன்றது நார்மலா எல்லா மூவிஸ்லயும் காமிச்சிருக்காங்க. பட் இதுல ஒரு ட்வின்ஸோட ஒரு சாப்டர், ஒரு ஒரு விஷயம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சம் சார்ட் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் வந்து இந்த அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் வந்து நம்மளுக்கு வந்து அழவே வச்சிடுது அந்த பீரியட். அது ரொம்பவே நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நவீன் சார் சூப்பரா பண்ணிருக்காரு, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஒரு சைக்கோ த்ரில்லர்லயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற லெவலா யோசிச்சிருக்காரு. எப்படிடா மனசு இப்படி யோசிச்சான்ற மாதிரி இருக்கு. டைரக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு. அது என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கரெக்ட் தான் ப்ரோ. அது மாதிரி பண்றது தப்பு இல்லை தான். ஏன்னா அவர் எவ்வளவு மனசுல கஷ்டப்படுறாங்க அது மாதிரி இருக்கிறவங்களாம் எதிர்பார்க்காத விஷயங்கள் படத்துல இது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்காத விஷயங்கள். ஹீரோ தான் ப்ரோ. அவர் தான் லாஸ்ட்ல வில்லனே தெரியல. அந்த மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க. இது ட்விஸ்டே இல்ல, ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் அப்படிதான் சொல்லணும். பயங்கர ட்விஸ்டா இருக்கு, நம்ம யோசிக்கவே முடியாது. இதுதான் கதைன்னு உட்காந்துட்டே இருப்போம். மறுபடியும் லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாரு, மறுபடியும் ட்விஸ்ட் கொடுப்பாரு. என்னடா ட்விஸ்டடா தான் இருக்கு, படமே ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. அஃப்கோர்ஸ்ங்க, இப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இது ஒரு யங்ஸ்டர்ஸும் பார்க்க வேண்டிய படம். ஸோ தட் they know the reality. கடைசி வரைக்கும் ஹூக்குடப்பா வச்சிருந்தாங்க, அதை சொல்லலாம். அபிராமி மக்காவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. போலீஸ் கேரக்டரா பண்ணிருந்தவங்க ஹீரோ நல்லா இருந்துச்சு, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. விறுவிறுப்பு குறையாம இருந்ததா படத்துல எப்படி இருந்தது? கொஞ்சம் மிட்டா இருந்தாலும் ஓவரால் பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா இருந்துச்சு. ஸோ இது கண்டிப்பா பார்க்கணும் எல்லாருமே, ஃபேமிலிலயும் சரி. ரேகிங் எல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப இருக்கிற ஒரு குழந்தைங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு இந்த மூவி பார்த்தா they can get to know that. ரிவெஞ்ச்லே நம்ம வந்து பழி வாங்கினவங்களதான் பழி வாங்குவோம். கூட சும்மா சுத்திட்டு இருக்கணும், பழி வாங்கினவங்களுக்கு வலிக்குன்ற மாதிரி. கூட சும்மாதான் இருந்தேன், நான் ஒண்ணுமே பண்ணலையடா, அவனதான் பழி வாங்கியிருக்காரு. அதான் டைரக்டர் கற்பனை உலகத்துல வேற மாதிரி யோசிச்சிருக்காரு. லைட்டா அவரே கொஞ்சம் சைக்காலா இருப்பாருன்ற நினைக்க நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ படம் அந்த அளவுக்கு பயங்கரமா கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் தியேட்டர் வந்து படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணும். பெஞ்சமின் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. சைல்ட்ஹுட் பெஞ்சமினும் சரி, பிரான்சிஸும் சரி, ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.